இந்த வீடியோவில் HTML மீடியா எலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோல்டருக்குள்ளே போய் ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆடியோ பற்றி பார்க்கலாம். ஆடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆடியோ அப்படின்னு ஒரு டேகே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ் src ஈக்குவல் டு அந்த ஆடியோ ஃபைலோட நேம் audio.mpg audio.mpg. அடுத்து இதோட டைப் மென்ஷன் பண்ணும். டைப் ஈக்குவல் டு audio/mpg. அடுத்தது இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா, அதுக்கு HTML ஆடியோவுக்கு கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கு, அதையும் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல்ஸ் எஸ் வரும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுற கிளியராக ஆடியோ டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்கடுத்து சோர்ஸ் மென்ஷன் பண்ணணும். சோர்ஸ் src ஈக்குவல் டு அந்த ஃபைலோட நேம் audio.mpgன்னு வச்சுருக்கோம், அதை கொடுத்துக்கணும். அடுத்தது இதோட டைப் என்ன டைப், ஆடியோ டைப் கொடுக்க போகிறோம். அப்புறம் அதோட ஃபார்மேட். அடுத்தது கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியும். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஃபார்மேட் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காம இருந்தால் இந்த ப்ளே பட்டன்லாம் இங்கே வந்திருக்காது. அடுத்து இந்த சவுண்ட் இதெல்லாம் இங்கே வராது. கண்ட்ரோல்ஸ், இதுதான் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, ஆன் ஆஃப், இதுதான் வந்து கண்ட்ரோல்ஸ். ஆடியோக்கு எப்படி ஆடியோ டேக் இருக்கோ அதை மாதிரி வீடியோக்கும் வீடியோ டேக் அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது க்ளோசிங் டேக் ஃபார் வீடியோ. அடுத்தது சோர்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி சோர்ஸ் src ஈக்குவல் டு இப்போ அந்த வீடியோட ஃபைல் நேம் நான் dorimon.mp4 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். dorimon.mp4. அடுத்து இதோட டைப் வந்து video/mp4. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அந்த கண்ட்ரோல்ஸும் வந்துருச்சு, ஆன் ஆஃப் பண்ணுறது, சவுண்ட் எல்லாமே. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் மீடியா எலமெண்ட் ஆஃப் HTML. இதோட நம்ம HTML சீரீஸ் முடியுது. அடுத்து நம்ம CSS சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.